ஹாய் கேஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம நேற்றே சொன்னோங்க, யார் கேட்டால் சின்ன பையன் சொன்னால் கூட சில விஷயங்கள் நல்ல விஷயம் வந்து காதில் வாங்கிக்கணும். அதேமாதிரி தாங்க நேற்று நம்ம ஹோல்டிங் இருந்த சில ஸ்டாக்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா நம்ம டாடா மோட்டார்ஸ் தாங்க. நேற்று பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இதை பற்றி நம்ம என்ன ரிசல்ட் நல்லா இருந்தால் கூட அவங்களோடது நேற்று கிட்டத்தட்ட ஃபாலோ அடிச்சிருக்காங்க நேற்று. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ரேஞ்சில் நம்ம ரிட்டேட் ஆகிடுச்சு நேற்று நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்டாக் உங்களுக்கு. இது அதில் சின்ன ஃபால்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா ஐடி ஃபீல்டையும் இல்லைங்க. ஐடி ஃபீல்டில் இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு அளவுக்கு சின்ன அடிச்சிருந்தாங்க. எவ்வளோ பார்த்தா 2% அடிச்சிருந்தாங்க நமக்கு. அது அதேமாதிரி பார்த்திங்கன்னா மணப்புறம் சேம் அதே பொசிஷன் தாங்க உங்களுக்கு. மணப்புறம் நேற்று ஓரளவுக்கு டெப்த்தாக கீழே வந்து 2% இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்க ஸ்டாக் பார்த்திங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் நாஸ்டாக் 100 தாங்க. நம்ம டேரெக்டாக வந்து ஸ்டாக்கே நம்மளால் பண்ண முடியாது. அதனால் என்னோடய ஐடியா படி பார்த்திங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் நான் பண்ணிகிட்ருக்கேங்க. நாஸ்டாக் 100 பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. நல்ல செபி அட்வைஸ் கேட்டு நான் சொல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அந்த டைம் என்ன பண்ணுங்க, வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிங்க, நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். லாங் டேர்ம் கொண்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் தருங்க உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ சொல்ல வேண்டிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஓஎஸ்சி தாங்க. ஓஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நேற்று ஒரு அடிச்சு பலம் இருந்துச்சு. உங்களுக்கு பலம் இருந்துச்சு, ஒரு 2% பலம் இருந்துச்சு. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் பண்ணலாம். மற்றபடி நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம என்ன ஸ்டாக் பண்ணிட்டுருக்கோம் அதை பொறுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டாக்ஸ் எதுவும் பண்ணிட்டு இல்லை. நம்ம போர்ட்ஃபோலியோவில் நேற்று ஒரு 1% இறங்கி இருந்துச்சு கீழே. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அக்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப போய் எல்லா அமௌண்ட்டு கொண்டு போட வேணாம். இந்த ஃபாலில் ஒரு 5%, அடுத்த ஃபாலோ ஒரு 5%, அடுத்த ஃபாலோ 5%, அதேமாரி ஒரு அமௌண்ட் உள்ளே வச்சுட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நல்லா க்ரோத் ஆகும்போது நம்ம அமௌண்ட் சேர்ந்து க்ரோ ஆகும்.